ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ப்ளவுஸ் வந்து ஈஸியாக எப்படி ஸ்டிச் பண்ணுறது தான் பார்க்க போகிறீங்க. சரிங்களா? நான் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சில் பீஸ் வந்து மடித்து தைச்சிக்கிறேன். ஏன்னா நான் 2 இன்ச்சு தான் வந்து மடித்து தைக்க விட்டேன். நீங்கள் 1.5 இன்ச்சு விட்டிங்கன்னா 1.5 இன்ச்சு மடித்து தைச்சிக்கோங்க பேக் தட்டில். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு தட்டி எடுத்து ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி தைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போயுமே பேக் தட்டில் ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு பீஸ் வச்சு ஷோல்டர் அட்டாச் பண்ணிவிட்டு டாட் பிடிப்பேன். சரிங்களா? ஒரு சிலர் வந்து ஃப்ரண்ட்டு வந்து டாட் பிடிச்சி ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பேக் தட் அடித்து அப்புறம் இது பண்ணுவாங்க. நான் எப்போவுமே இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு சென்டர் டாட்டு. அளவு ப்ளவுஸில் சென்டர் டாட்டு எத்தனை இன்ச்சு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அதே இன்ச்சு வச்சு அதில் பார்த்தீங்கன்னா 1.25 இருந்தது. 1.25 கீழே வந்து 1.25 மேலே பார்த்தீங்கன்னா 2.25 வச்சு மார்க் பண்ணி அப்படியே கிராஸாக பாருங்கள், முக்கோணம் மாதிரி கிடைக்கும். கிராஸாக தையல் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹூக் பட்டி சைடில் சென்டராக, அதாவது 2 பீஸும் மடிச்சிங்கன்னா சென்டர் கிடைக்கும் இல்லைங்களா, அதில் டாட் பிடிச்சிக்கோங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து பிடிக்கும்போது அந்த முக்கோண சேப்பாக கிடைக்கும் இல்லைங்களா, அந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு டாட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னோடய கட்டிங் வீடியோவும் இருக்குது. வீடியோவில் மறக்காமல் அதை போய் செக் பண்ணுங்கள். அந்த கட்டிங் வீடியோவை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுவும் அதுவும் செம ஈஸியாக உங்களுக்கே தெரியும். மெயின் டாட் பிடிக்கிறதா உங்களுக்கு நிறைய பேருக்கு சிரமமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கப்பு வந்து அமைய மாட்டேங்குது. பிகினர்ஸ்க்கு இருக்க பெரிய பிரச்சனை என்னென்னா, எல்லாமே ஃபிட்டாக இருக்குது, நல்லா இருக்குது, ஆனால் எனக்கு அந்த கப்பு மட்டும் அமைய மாட்டேங்குது, ஏன்னே தெரியல, இப்படி தான் புலம்புவாங்க. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள். எத்தனை பேருக்காக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஃபிட்டாக தைச்சி தந்துடலாம். கப் சைஸு ஒல்லியாக இருக்கவங்களுக்கும் தைக்கலாம், உடம்பு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கவங்களுக்கும் தைக்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா பட்டி பீஸ் தான் தைக்க போகிறேன். பட்டி பீஸு நிறைய பேருக்கு அப் அண்ட் டவுன் வரும். இதில் அப் அண்ட் டவுன் நான் சொல்கிற மெத்தடில் வராது. பாருங்கள், இதில் எத்தனை இன்ச்சு இருக்கோ சுகுரா, அதை விட ஒரு 1/2 இன்ச்சு கூட்டிக்கோங்க. நான் இன்ச்சு டேப் வச்சு கீழே இருந்து அளந்து பாருங்கள். 2 பீஸு ஒன்றா போட்டு எத்தனை இன்ச்சு, ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் 2.25 இருக்குன்னா 2.25 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பட்டி பீஸு 3 எடுத்து அந்த 2.25 வர அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி கிராஸாக கட் பண்ணுவோம். அதுதான் மெத்தடுங்க. நான் எப்போவுமே பட்டி பீஸ் பார்த்திங்கன்னா 3 பீஸ் வைப்பேன். ஒரு சிலர் 2 பீஸ் வைப்பாங்க. நான் எப்போவுமே 3 பீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வைப்பேன். ரீசன் என்னென்னா, 2 பீஸ் வைக்கும்போது அந்த துணி வந்து லைட்டாக இருக்கும். அப்போ மேலே சுருண்டு வருதுன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. அந்த பிரச்சனை வராமல் இருக்கணும்னா நம்ம வந்து பட்டி பீஸ்க்கு வந்து கொஞ்சம் கனமாக கொடுக்கணும். அதனால் நான் எப்போவுமே 3 பீஸ் கொடுப்பேன். சரிங்களா? இப்போ 2 பீஸும் வந்து மெயின் பீஸு, ஒரு லைனிங் பீஸும் சேர்த்து வச்சுக்கிறேன். 2.25 என்னும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். நம்ம 3.25 அந்த ரேஞ்சில் வந்து தையல் போட்டுக்கிறேன். ஸ்ட்ரைட் தையல் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் மட்டும் மடிச்சு விட்டு எஜ்ஜி தையல் போட்டுக்கிறேன். ஓர தையல் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அந்த எஜ்ஜி தையல் போட்டுக்கிறேன். 2த்தையும் மடித்து திரும்ப வந்து எஜ்ஜி தையல் போட்டாச்சுங்களா? 2த்தையும் பீஸ் மடித்து இந்த சைட்லேயும் அதே 2.25 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த கார்னர்லேயும் ஒரு 2.25 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வளைவாக ஒரு கோடு, இந்த படகு ஷேப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அப்படியே கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தடு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்து 2 பீஸாகவும் அப்படியே நேராக தையல் போட்டுக்கிறேன். ஏன்னா பிரிஞ்சு வந்துடும் இல்லைங்களா, அதனால் 2 பீஸு ஒட்டி தையல் போட்டுக்கிறேன். இன் அவுட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இப்போது பட்டியை நீங்கள் இன் அவுட் பண்ணுறது இருந்தாலும் சரி, அப்படியே வச்சு அட்டாச் பண்ணுறது இருந்தாலும் சரி, இந்த மெத்தட் யூஸ் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். நான் இன் அவுட் பண்ணுறேன். இன் அவுட்னா என்னது, ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் அடித்து தையல் அடிச்சுட்டு இன்னொரு பீஸ் வந்து கொஞ்சம் உள்ளுக்காக கொடுத்து அடிக்கிறது. இது ஃபினிஷிங் பார்க்க அழகாக இருக்கும். அதனால் நான் எப்போவுமே இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது. நீட் ஃபினிஷிங் லுக் கிடைக்கும் நமக்கு. பிகினர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மெயின் பிரச்சனை என்னென்ன வரும்னா, அந்த கப் சைஸும் அந்த பட்டி பார்த்திங்கன்னா எனக்கு அப் அண்ட் டவுன் வருது, ஜாயின் பண்ணி ஸ்ட்ரைட் தையல் போடும்போது எனக்கு அப் அண்ட் டவுன் வருது, இந்த பிரச்சனை தான் வரும். இந்த மெத்தடில் தைச்சி பாருங்கள், அந்த பிரச்சனையே வராது. சரிங்களா? ஏன்னா நானுமே இந்த பிரச்சனையை நான் சந்திச்சிருக்கேன். ஆரம்பத்துலலாம் எனக்கு ஒரு 10 பேர் ப்ளவுஸ் தைக்கிறாங்கன்னா ஒரு 9 பேருக்கு கப்பு கரெக்டாக அமைஞ்சிச்சு. ஒருத்தவங்களுக்கு இதுவாக இருந்துச்சுனாலும் அவங்க அளவு ப்ளவுஸ் மிஸ்டேக்காக இருக்கலாம். நம்ம வந்து அப்படியே வச்சு வரைகிறதுனால
என்னடா பண்ணுறது, எதுக்கு எதனால் இப்படி வருது நான் யோசிச்சுட்டுப்பேன். ஆனால் இந்த மெத்தட் நான் எப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சனோ அதுலேருந்து யாருக்குமே இந்த கப்பு ப்ராப்ளம் வந்ததே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கேட்டிங்கன்னா நான் அளவு எடுத்தும் தைப்பேன், அந்த ப்ராப்ளம் வரவே வராது. எப்போவுமே அது தைக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக தைச்சிக்கலாம். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா நான் ஒன் சைடு தான் கட் பண்ணியிருப்பேன். நீங்கள் கட்டிங் வீடியோ ஞாபகமாக போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய கட்டிங் வீடியோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த கட்டிங் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணால் தான் இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒன் சைடு மட்டும் பீஸ் கொடுத்து அட்டாச் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒன் சைடு வந்து கரெக்டாக இருந்துச்சு அதனால். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்லீவ் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரே ஸ்லீவே 2 சைடு அடிக்கிறீங்களேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இது 2 ஸ்லீவ். சரிங்களா? இப்போ ரெண்டுமே ஈவனாக போட்டு ஸ்ட்ரைட்டாக சைடு இப்போ எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஹெம்மிங்க்கு தையல் வந்து பெரிய தையல் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. நிறைய பேர் ஆரம்பத்தில் டெய்லரிங் கிளாஸ் பழகும்போது என்ன நினைப்போன்னா, ஒருத்தவங்க ஒரு ஃபஸ்ட்டு டைம் நம்ம தைக்கும்போது ஒருத்தவங்க பாராட்டினா நம்மளுக்கு ஆசை வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ அவங்க சொல்லிட்டாங்களே, பரவாயில்ல, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்களே, ஓகே நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்குன்ட்டு நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதே வந்து அதை உடனே மறந்துடுவோம். அந்த ஹாப்பினஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா 10 நிமிஷத்தில் மறந்துடுவோம் அந்த ஹாப்பின்றதே. யாராவது ஒரு சின்ன குறை சொல்லிட்டாலும் நம்ம மைண்டில் என்ன ஓடுனா, அந்த ஒரு குறை சொன்னாங்கல்லன்ட்டு அந்த மைண்டில் அப்படியே ஒரு 1 வீக்கு போயிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அனுபவம் யாருக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஆனால் அந்த மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. ஆரம்பத்தில் நிறைய தடைகள் வரதான் செய்யும். அதனால் அந்த டெய்லரிங்கிறத வந்து வெறுத்துடாதீங்க. நான் எப்போவுமே வந்து அதுதான் நான் சொல்வேன். எந்த பிஸ்னஸில் எந்த தொழிலில் தான் குறை இல்லாத இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போவுமே சென்டர்லேருந்து தான் அட்டாச் பண்ணுவேன். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கீழேருந்து அட்டாச் பண்ணுவாங்க. நான் அப்படி கிடையாது. ஸ்லீவை வந்து மடித்து போட்டு சென்டரில் அர்க்காத்து போட்டு அதுலேருந்து தான் அட்டாச் பண்ணுவேன். கீழேருந்து நான் அட்டாச் பண்ண மாட்டேன். நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு பர்சன் வந்து நம்மளை பாராட்டினா எப்போவும் வந்து அப்படியே ரொம்ப ஜாலியாக இருப்போம், அதை ஏற்றுப்போம். அதே டைமில் உடனே அதை மறந்துடுவோம். அதுவே வந்து ஒருத்தவங்க வந்து ஏதாச்சும் சின்ன குறை சொன்னால் அது ஒரு 1 வீக்கு இல்லை ஒரு சிலருக்கு வந்து ஒரு 3 நாளோ என்னவோம் மனசில் அதுவே தோணிகிட்டே இருக்கும். அதை மாற்றிடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து சகஜமானது. இதில் பாராட்டவும் இருப்பாங்க, குறை கூறவும் நிறைய பேர் இருப்பாங்க. குறை கூறுறவங்கள தள்ளி விடுங்க, பாராட்டவங்கள ஏற்றுக்கோங்க. அவ்வளோதான் நான் சொல்வேன். எந்த ஒரு டெய்லருமே வந்து குறை இல்லாமல் தைச்சாங்கன்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது. 10 பேர் தைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தவங்களாச்சும் குறை சொல்ல தான் செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. இந்த தொழிலில் வந்து இதெல்லாம் சகஜமான ஒன்று. இதெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு ஆரம்பத்தில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாரும். நானுமே ரொம்ப வருத்தப்படுவேன். யாராவது சின்ன குறை சொல்லிட்டாலும் உடனே வாங்கி அதை சரி பண்ணி கொடுத்துடுவேன். ஆனால் சரி பண்ணி கொடுத்துமே எனக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ அவங்க அப்படி சொன்னாங்கல்லன்ட்டு. தயவுசெய்து அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு கஸ்டமர் போனால் கண்டிப்பாக வந்து நமக்கு இன்னும் புது கஸ்டமர் வந்து 5 கஸ்டமர் வருவாங்க. அதெல்லாம் பெருசாக நம்ம எடுத்துக்கக்கூடாது. புரியுதுங்களா? பெருசாக எடுத்து அதை ஃபீல் பண்ணின்னு இருக்கிறதுக்கு இதில் ஒரு விஷயமும் கிடையாது. நம்மளோட ஸ்டிச்சிங் வந்து ஒரு 10 பேருக்கு பிடிக்குதா, அந்த 10 பேரை நினைங்க. ஒரு பேருக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு பேரை ஒதுக்கி விடுங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதை நினச்சி வருத்தப்படாதீங்க. ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் பார்ப்பாங்க. நான் சொல்கிற சின்ன டிப்ஸ் என்னென்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி பாருங்கள், போட்டு பாருங்கள். என்ன மிஸ்டேக் வருதுன்னு கண்ணாடி முன்னாடி நின்று என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, இது சரியாக இருக்கா, இது லூஸாக இருக்கா, நீங்கள் பாருங்கள். உங்களுக்கே ஃபீல் ஆகும் ஃப்ரெண்ட்ஸு. என்னென்ன ப்ராப்ளம், ஷோல்டர் இறங்குதா, கை இறங்குதா, என்ன மிஸ்டேக்காக இருக்கும். உங்கள் ப்ளவுஸை நீங்களே சரி பண்ணுங்கள். அப்படி நீங்கள் செஞ்சிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை பேருக்கு வேணாலும் ஈஸியாக நீங்கள் தச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன குறை சொன்னாலும் அதை சரி பண்ணி கொடுத்துட்டு போயிட்டுருக்கலாம். நம்மளுக்கு மெயின் ரீசன் ஒரு ஆரம்பத்தில் பிக்னஸாக இருக்கவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த பிரச்சனை எதனால் வந்திருக்கோ, ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, எப்படி சரி பண்ணுறது, இதுதான் மெயினு தோணும். சரிங்களா? அதுக்கு நீங்கள் உங்கள் ப்ளவுஸை நீங்களே செக் பண்ணும்போது உங்களுக்கே இந்த தையல் ஓகே, நம்மளுக்கு கை ஏறலையா, இது பிரித்தா இது சரியாகுது, ஓகே கஸ்டமருக்கு அதை செய்வோம்னு நம்மளுக்கே தோணும். சரிங்களா? நான் அப்படி தான் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ்.
கழுத்து லூஸ் வர்றது வந்து நிறைய ப்ராப்ளம், நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை வரும். அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. நீங்கள் ஒரே ரீசனை மட்டும் யோசிக்காதீங்க. கழுத்து அகலமாக கட் பண்ணுறதும் ஒரு ரீசன் தான். கை வந்து பார்த்திங்கன்னா, அந்த கை அட்டாச் பண்ணுவோம் இல்லைங்களா, கொஞ்சம் சின்னதாக வந்து அது அளவு ப்ளவுஸை விட கொஞ்சம் அளவு கம்மியாக வந்து நீங்கள் தையல் போட்டிங்கன்னா அதனாலேயும் கழுத்து லூஸ் வரும். எப்படி வரும்னா, நம்மளுக்கு கை வந்து ஃபுல்லாக கவர் ஆகணும் ப்ளவுஸில். அந்த ஃபுல்லாக வந்து கை கவர் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கழுத்து லூஸ் கன்ஃபார்மாக வரும். அப்போது என்ன பண்ணுறீங்க, ஒரு கஸ்டமர் வந்து கழுத்து லூஸுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்கிறாங்களா, அவங்க ப்ளவுஸை போட்டு பார்க்க சொல்லுங்கள். கை சரியாக போகலை, அப்படியே பாதியிலே நிற்கிது அப்படின்னா கழுத்து கொஞ்சம் விரிவாக தெரியும். அதில் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அவங்கக்கிட்ட ப்ளவுஸும் வாங்கிட்டு 2 பக்கமும் கை தையல் ஆம்ஹோல் வரைக்கும் பிரித்து கொடுத்து திரும்ப போட்டு பார்க்க சொல்லுங்கள். அப்போவும் அந்த ப்ராப்ளம் வந்தால் மட்டும் கழுத்து பிடிச்சி கொடுங்க. ஆனால் மேக்ஸிமம் அந்த மாதிரி வராது. நான் சொல்கிற மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கழுத்து எப்போவுமே வெட்டும்போது 2 இன்ச்சு வருதுங்களா, மேலே 2 இன்ச்சு கொடுக்குறீங்கன்னா கீழே ஒரு 1/2 இன்ச்சு கூட்டிக்குவாங்க. கீழே 2.5யும் மேலே 2ம் கிராஸ் கோடு போட்டு ரவுண்ட் பண்ணி கட் பண்ணுங்கள். கழுத்து சூப்பராக இருக்கும், லூஸ் வராது. ஓகேங்களா? நான் இந்த டிப்ஸை தான் பயன்படுத்துவேன். இது வரைக்கும் என்கிட்ட வர கஸ்டமரில் யாரும் வந்து கழுத்து லூஸ் வருதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது கிடையாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த டிப்ஸ் எல்லாம் பயன்படுத்துங்க. சரிங்களா? என்னோடய வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வந்து பயனுள்ள தகவல் நான் வந்து நிறைய இந்த வீடியோவில் போடுறதா இருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா டெய்லரிங் கற்றுக்கும்போது இந்த மாடல் ப்ளவுஸ்லாம் கற்றுக்கலிங்க. எனக்கு வந்து அப்போ வந்து மாடல் எப்படி தைக்கணும்னு தெரியாது. அந்த முக்கோண ஷேப் கூட எப்படி மடித்து வைப்பாங்கன்றது கூட தெரியாது, சுத்தமாக தெரியாது. நான் அதிகபட்சம் வந்து நானாக ட்ரை பண்ணி தான் வர வச்சேன். அப்போ ஃபோன்லாம் கிடையாது. நான் டெய்லரிங் பழகின டைமில் ஒருத்தங்கிட்ட கேட்பேன். இன்னும் சொல்லப்போனால் அந்த கயிறு வைப்போம் இல்லையா, சுடிதாருக்கலாம் பின்னாடி நாட்டு, அது இன்னவுட் பண்ணி எடுப்போம் இல்லையா, அது கூட எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. நான் யோசிச்சிட்டே இருப்பேன், எவ்வளோ அப்போ பொடியாக தையல் போடுறாங்களா அதனால் வருதா அப்படின்னு யோசித்து மற்ற டெய்லர்ஸ்கிட்ட நான் கேட்பேன். அவங்கக்கிட்ட கூப்பிட்டு, நீங்கள் டெய்லரா, அப்போ ஓகே நீங்கள் இதில் எப்படி வச்சிங்க அப்படின்னு. நீங்கள் தயவுசெய்து ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா கூச்சம் இல்லாமல் கேளுங்க. உங்கள் ஊர்லேயே வந்து ஒரு டெய்லர் இருக்காங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் நல்லா பேசுவீங்கன்னா அவங்ககிட்ட யாருன்னா இது எந்த மாதிரி ப்ராப்ளம், எதனால் வருது, என்ன பண்ணுவீங்கன்னு டிப்ஸ் கேளுங்க. அவங்க முடிஞ்சே சொல்லட்டும், முடியலன்றவங்களும் பரவாயில்ல விட்டுருங்க, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. சரிங்களா? இப்போ வந்து இருக்கவே இருக்குது ஃபோனில் இல்லாத எதுவுமே இல்லை. எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம ஃபோன்லேயே கூட செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதை போட்டு நிறைய பேர் என்ன நினைக்கிறது, குறை சொல்கிறாங்க, எனக்கு இந்த இதுவே வேணாம், ஐயோ டெய்லரிங்கே வேணாம், நான் வெளியில் கூட கம்பெனி ஒர்க்குக்கு போயிடலாம், ஆனால் இந்த ஒர்க்குக்கு செட்டே ஆகாது நமக்கு, நம்ம வெளியிலே போய்க்கலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. அந்த மாதிரி யோசிக்காதீங்க. இருக்கிறதுலே சிறந்த பெஸ்ட்டான தொழில் எதுனா நான் டெய்லரிங்கை தான் சொல்லுவேன். இதில் இருக்க ஹாப்பி வந்து எதுலேயுமே இல்லை. ரசித்து பண்ணுங்கள், எதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளோட ரசனை தான் எல்லாமே. ஒவ்வொரு ப்ளவுஸும் தைக்கும்போது நம்மளோட ப்ளவுஸாக நினச்சி தைங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக வரும். நான் அப்படி தான் தைப்பேன். ஒரு மாடல் வச்சாலும் அதை ரசிப்பேன், ரொம்ப ரசிப்பேன். அந்த ப்ளவுஸ் அவங்களுக்கு போட்டால் எவ்வளோ அழகாக இருக்கும். இருக்கிற ஒரு 10 பேர் போகிறாங்கன்னா நம்ம ப்ளவுஸ் தனியாக எடுத்து காமிக்கணும், அவ்வளோ அழகாக தெரியணும் அப்படின்னு நான் நினைப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டெய்லரிங் தொழில். டெய்லரிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. பேபி பிறந்தாலும் நம்ம வந்து டெய்லரிங் ஒர்க் கண்டினியூ பண்ணிக்கலாம். இதுவே வந்து வெளியே போனோம்னா பேபியும் பார்த்துக்கிட்டு ஒரு டெய்லரிங்கும் பார்த்துக்கணுன்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா? என்னோடய வீடியோவில் எதனா குறை இருந்தால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் மறக்காமல் நான் சரி பண்ணிக்கிறேன். நான் பேசுகிறது சரியாக இல்லைன்னா அதுவும் சொல்லுங்கள், நான் சரி பண்ணிக்கிறேன். எந்த குறையாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட்டில். நான் சரி பண்ணி உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸ், கழுத்து பீஸ் தான் நான் தைச்சிட்ருக்கேன். தோல்வி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு முதல் வெற்றிக்குடியே. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம வந்து தோத்துட்டேன்னு சொல்லிட்டு பின்னடையக்கூடாது எப்போவுமே. ஓகே நம்மளாலேயும் முடியும், நம்ம தைக்க முடியும்னு நிமிர்ந்து உட்காந்து தைச்சி பாருங்கள், எல்லாமே ஈஸியாக தெரியும். தோத்துட்டோமே, அது ஐயோ அது வேணவே வேணாம், அந்த சைடே நான் திரும்ப மாட்டேன் அப்படிலாம் நினச்சிங்கன்னா எப்படி?
எந்த டெய்லர் தான் நம்ம தோல்வியை பார்க்காத இருந்திருக்காங்க சொல்லுங்கள் பார்ப்போம். எவ்வளோ பெரிய டெய்லராக இருந்தாலும் அவங்கள வந்து ஒரு குறை சொல்கிறதுக்கு ஒரு 5 பேராச்சும் இருப்பாங்க. சரிங்களா? ஐயோ நம்மளை குறை சொல்கிறாங்களேன்ட்டு நம்ம வந்து பின்னடையக்கூடாது. அவங்க குறை சொல்கிறாங்களா, குறை சொல்கிறதுக்குனே ஒரு சில கஸ்டமர் இருப்பாங்க. அவங்களெல்லாம் விட்டு தள்ளிடுங்க. ஒரு சிலர் வந்து உண்மையாகவே குறை சொல்லுவாங்க, இருக்கிறத சொல்லுவாங்க. அவங்கள பிடிச்சி என்ன குறை இருக்கோ அதை சரி பண்ணி கொடுங்க. குறை கூடுறதுக்கே இருக்காங்க இல்லைங்களா? அவங்கக்கிட்ட ஒரு டைம் ப்ளவுஸை தைச்சிட்டு சரி பண்ணி கொடுக்குறீங்களா, நெக்ஸ்ட் டைம் வாங்காதீங்க தயவுசெய்து. அந்த மாதிரி ஒரு கஸ்டமர் தயவுசெய்து பிடிக்காதீங்க. அவங்களாம் வந்து அமௌண்ட்டுக்காக சொல்கிறவங்களும் ஒரு சிலர் இருக்காங்க. நான் எல்லாரையும் சொல்லலை, குறை சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலரை மட்டும் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸ் தைக்கிறதுலாம் ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. தைச்சிட்டு அதை போட்டு இன்னொருத்தவங்க காமிக்கும்போது தான் அதோட அழகு உங்களுக்கே தெரியும். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பாய்.